வணக்கம். நாம் இப்போ இன்னியோட செஷன் ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாம் பந்தன் எடுத்து மெடிடேஷன் மந்திரங்களோட சேர்த்து மெடிடேஷன் பண்ணி சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சஹஜ் பாடல் கூட கேட்போம். அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அன்னையின் சொற்பொழிவு கேட்க போறோம். ஸோ இன்னியோட செஷன் வகுப்பு ஆரம்பிப்போம். முதலாக நம்மளோட இரு கைகளையும் அன்னையின் பட்டத்தை நோக்கி வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியானத்தை செய்ய அனுமதியை தாருங்கள். இன்னியோட தியானம் தாங்களே வழி நடத்தி தாருங்கள் தாயே. நாம் இப்போ நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்பி பந்தன் கவசம் போடுவோம். இப்போ நாம் கூட்டாக 3 மகாமந்திரங்களை மற்றும் கணேச மந்திரத்தை கூறுவோம். Shree
நாம் இப்போ நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை சமநிலைப்படுத்துவோம். முதலாக இரு கைகளையும் பூமி மேல வைப்போம். பூமி தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கிற எல்லா எதிர்மறை சக்திகளையும் நீக்கிவிடுங்கள். எங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. ஸ்ரீ பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்போ நாம் நம்மளுடைய இடது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி வைப்போம். வலது கை பூமி மேலேயே இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமி வழியாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய இட நாடியை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா கடந்த காலத்தை பற்றிய எண்ணங்களையும் நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மகாகாளி பைரவனார் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்போ நம்மளுடைய வலது கை அன்னையின் பட்டத்தை நோக்கி வைப்போம். இடது கை ஆகாயத்தை நோக்கி. தாயே, தயவு செய்து என் வலது பக்கத்தில் உள்ள எல்லா எதிர்மறை சக்திகளை ஆகாய வழியாக நீக்கிவிடுங்கள். தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்தம் செய்யுங்கள் அன்னையே. எங்களுக்குள் இருக்கிற
எல்லா வருங்காலத்தை பற்றிய எண்ணங்களையும் நீக்கி விடுங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமான மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஹனுமான சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்போ இரு கைகளையும் அன்னையின் பட்டத்தை நோக்கி வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களை சமநிலைப்படுத்துங்கள். எங்களை நிகழ்காலத்தில் வைத்திருங்கள் அன்னையே. ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேஷ் மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. நம்மளுடைய கவனத்தை இரு கைகளையும் மற்றும் உச்சந்தலையில் வைத்து சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். இப்போ நாம் மெதுவாக கண்களை திறந்து கூட்டாக ஒரு சஹஜ் பாடல் பாடுவோம். தமிழ் பாடல் மாதாஜி புகழ் பாடுவோம். மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம், அம்பா மாதாஜி புகழ் பாடுவோம், நிர்மல மாதாஜி புகழ் பாடுவோம்,
அம்பா மாதாஜி புகழ் பாடுவோம். நிர்மல மாதாஜி புகழ் பாடுவோம். குண்டலினி சக்தியை உலகெங்கும் பரவிட, குண்டலினி சக்தியை உலகெங்கும் பரவிட, தொண்டர்களுக்கெல்லாம் கிடைத்திடும் உன்னருள், தொண்டர்களுக்கெல்லாம் கிடைத்திடும் உன்னருள். மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம். அம்பா மாதாஜி புகழ் பாடுவோம். நிர்மல மாதாஜி புகழ் பாடுவோம். பக்தர்களெல்லாம் சஹஜயோகிகளாக, பக்தர்களெல்லாம் சஹஜயோகிகளாக, துக்கங்கள் எல்லாம் தூரமாக்கிட கேட்போம், துக்கங்கள் எல்லாம் தூரமாக்கிட கேட்போம். மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம். அம்பா மாதாஜி புகழ் பாடுவோம். நிர்மல மாதாஜி புகழ் பாடுவோம். सकल लोक संचारिये ओ अम्बा, सकल लोक संचारिये ओ अम्बा, सकल कला कलैवाणिये जगदम्बा, सकल कला कलैवाणिये जगदम्बा. माताजी पुगळ पाडुवोम, माताजी पुगळ पाडुवोम, माताजी पुगळ पाडुवोम. अम्बा माताजी पुगळ पाडुवोम. निर्मल माताजी पुगळ पाडुवोम. வியாதிகளெல்லாம் அடியோடு அழித்திட, வியாதிகளெல்லாம் அடியோடு அழித்திட, ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் போக்கிட, ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் போக்கிட. மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம். அம்பா மாதாஜி புகழ் பாடுவோம். நிர்மல மாதாஜி புகழ் பாடுவோம். சஹஜயோகிகள் நாம் கூடி கும்பிடுவோம், சஹஜயோகிகள் நாம் கூடி கும்பிடுவோம். நிர்மல தேவியின் திருவருள் நாமத்தை, நிர்மல தேவியின் திருவருள் நாமத்தை. எல்லாம் உலகினில் நிர்மல ஒளியாக மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம், மாதாஜி புகழ் பாடுவோம். அம்மா மாதாஜி புகழ் பாடுவோம், நிர்மல மாதாஜி புகழ் பாடுவோம்.
महालक्ष्मी श्री सरस्वती कल्की श्री महालक्ष्मी श्री सरस्वती कल्की सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी पुगळ पाडुवोम माताजी पुगळ पाडुवोम माताजी पुगळ पाडुवोम अंबा माताजी पुगळ पाडुवोम निर्मला माताजी पुगळ पाडुवोम अंबा माताजी पुगळ पाडुवोम निर्मला माताजी पुगळ पाडुवोम निर्मला माताजी पुगळ पाडुवोम निर्मला माताजी पुगळ पाडुवोम निर्मला माताजी पुगळ पाडुवोम நாம் மெதுவாக கண்களை மூடி நம்மளுடைய கவனம் நம்மளோட சஹஸ்ரார சக்கரம் உச்சந்தலையில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எண்ணங்கள் அற்ற நிலையை தாருங்கள். எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள் தாயே. நம்மளுடைய உச்சந்தலை இல்லைன்னா உள்ளங்கையில ஏதாவது குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வருதான்னு கவனிப்போம். எண்ணங்கள் வருதுன்னா நான் மன்னிக்கிறேன், எனக்கு இந்த எண்ணம் தேவையில்லை கேட்போம். நாம் இப்போ மெதுவாக கண்களை திறந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Now our attention is outside. The reason is our brain has become like a prism. And the rays that come into us of awareness also are thrown out. And as a reaction, our attention goes outside. If I tell you take your attention inside, you cannot take it. Just cannot. Something has to happen inside. And that's why when this Kundalini rises within you, then your attention is attracted inside and this happening takes place. And then you find that you can enter inside as well as outside. But otherwise you cannot. Many people say that we are praying. Now you are praying outside. There's no connection. First the connection must be established. So when your attention is outside, you react to everything. For example, I come and see these flowers, then I react to it, and then I see something, or another thing I see. All the time I'm reacting outside. As a result of all the kind of sensations we get out of our reactions, our attention becomes absolutely disturbed. And we get into a lot of troubles.
First of all, our eyes are not steady. They go on hovering from here to there, God knows what we are looking for. The eyes become impure because we start thinking about things. As soon as we see something, we start thinking, and a barrier is created. For example, there's a beautiful piece, something very beautiful you see. And looking at it, if there's a thought, you cannot enjoy. But if there is no thought, there's pure rapport, pure connection between that beautiful art and yourself, then you just see it and enjoy that joy of the artist which he has poured into it without thinking about it. Otherwise, normally people will think, oh, how many pounds can I save? Or what should I do? Should I purchase it or not? All sorts of nonsensical, flippant, cheap ideas can come into your head. Or could be something higher also, this color is not matched with that and this. But a person who is a realized soul will just see. Just like children, they just do in the same way, without thinking. So the first thing that happens to your attention, that the thought subside. Thought is the first problem that has started with ego. And now when the thoughts subside, then you become peaceful. People talk of peace. You should have peace. How can you have peace? It's not possible. It's an impossible situation. You see, we think by thinking, by organizing, by manipulating, we'll have peace. You can't. You cannot have peace that way. How will you have peace? When the peace is established on your attention. When your attention is peaceful. When you are absolutely without any thoughts, then the peace resides. After all, the peace is disturbed by the human beings only, isn't it? It is not disturbed by something else. It is disturbed by human beings. And now, if the human beings are not peaceful, how can you have peace by talks? On the contrary, when there are talks, be sure that there will be some violent action after that. Always it happens. Because thought is incapable of keeping your attention in balance. Now, how do you remove the thought from your mind is the problem. Thoughts are all the time in your mind. If you get possessed, you may not have thoughts. But otherwise, which is the other way? The other way is the Kundalini. When it rises, a thought rises and falls off, another thought rises and falls off. But when the Kundalini rises, then what happens? These thoughts become elongated and start subverting inside. And there is a gap in between. And this gap is the place of our peace. If you achieve that peace, the world peace can be achieved. By just taking placards, by shouting for peace, you cannot establish peace. Peace has to come from the hearts of humans. In the hearts of human beings, peace can be only established when you establish the spirit within you. Its core, where it manifests the bliss of peace. When you start enjoying the bliss of peace, you don't want, you don't think of wars. And that is the state where now the human beings have to rise and go to that. So these horrible times which we call as Yuga, the modern times, which are the times of complete illusion, and when all the value system is changed, where everybody seems to be unhappy and sick, is the time also preceding the Krita Yuga, the time where everything will be done, perfected and established. That's the meaning of Krita Yuga. So to begin with, primitive times, which were called Krita Yuga, are established again. The primitive is again established, but here with awareness. Like as I told you, the matter becomes aware of itself. The Kundalini, which is a potential thing, which is a potential power of desire within us, which is we can solve the primitive, manifests itself and becomes aware of itself. That is what is Sahaja Yoga today. It's all Sahaja, it's all spontaneous. All life process has been spontaneous, but today that is what it is. So spontaneously your attention becomes peaceful, absolutely peaceful. And when that peace is achieved, that peace is established within your heart through the ascent, then
every bit of that peace emits peace. Such a person, wherever he is, he emits peace. Wherever he is. If there's a quarrel going on, there will be peace. Even we have seen, if there's one person who is a realized soul in a train, and if there's an accident, everybody is saved. Even one person. There are many examples where in a bus there was one lady who was a realized soul, and the bus fell down with 3 somersaults, and it fell on its 4 legs, and everybody was safe, and this thing started. And they tried to find out who was the realized soul. Because in India we understand this. We are more grown up in spiritual sensitivity than in material sensitivity. You are very sensitive to material things. We should also learn something from you, I should say. But you should also learn something from us. And that is the spiritual sensitivity. To understand what serenity is and what superficiality is. நாம் சிறிது நேரம் கண்களை மூடி தியானத்தில் இருப்போம். நாம் இப்போ மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு இந்த தியானத்தை தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். நாம் இப்போ நம்மளுடைய குண்டலினி சக்தியை எழுப்பி பந்தன் கவசம் போடுவோம். நாம் இன்றையோட வகுப்பு முடிவுக்கு வந்துட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது அனுபவம் டெய்லி தியானம் பண்றதுல ஏதாவது நல்ல அனுபவம் ஏதாவது இருந்தா அது கூட சொல்லிக்கலாம். ஹலோ மேம், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். நல்ல ஃபீலிங் வருது மேம். எப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனோம், கோயிலுக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ மாதாஜி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எண்ணங்களற்ற நிலையில வந்து சுவாமி சிலைகளை வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. ஒரு ஃப்ரீயா எந்த ஒரு தாட்டும் இல்லாம சாமி முன்னாடி சாமியை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப நல்லது சார், ரொம்ப நல்லது. சோ இது மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் வந்துட்டு இருக்கு மேம். ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருக்கா? வேற எதுவுமே இல்லைன்னா இன்னையோட செஷன் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் இஸ் ஆன் அடுத்த டியூஸ்டே 8:20க்கு. ஸோ எல்லாருமே டைம்க்கு வந்துருங்க. ஸோ மிஸ் ஆகாம செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இன்னையோட செஷன் இதோட முடிச்சுக்கலாம்.